மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 விடயங்கள் குறித்து பேசலாம். ஒன்று, சம்பிக்க நிசாந்த தனது மனைவியையும் அன்பு மகளையும் படுகொலை செய்துவிட்டு தன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அரசியல் வட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சீனியர் டிஐஜிய சிஐடியினர் கைது செய்த சம்பவம் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றிய விரிவான விடயங்களை தான் இன்றைய பதிவு தாங்கி வருது. குடும்பத்தோடு இறந்த இந்த சம்பவம் பேராதனிய பிரதேசத்துல நடந்து முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு சோகத்துல அந்த பிரதேசத்தை மட்டுமல்ல, அரசியல் வட்டத்திலும் மிக பெரும் பேசு பொருளாக இப்போது அது மாறி இருக்குது. சம்பிக்க நிசாந்த யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 52 வயது மதிக்கத்தக்க ஒரு அரசியல்வாதி, 2 குழந்தைகளுடைய தந்தை. ஒரு குழந்தையுடைய வயது 17, மற்ற குழந்தைகளுடைய வயது 12, மனைவியினுடைய வயது 44. இந்த அழகான குடும்பத்துல என்னதான் பூகம்பம் வீசியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சஜபே கட்சியினுடைய யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதோட சஜபே கட்சியினூடாக பிரதேச சபை நுழைந்த ஒரு பிரதேச சபை உறுப்பினர் என்று சொல்லப்படுது. மக்களோட நன்றாக பழகிறவர், கலகலப்பாக பேசுறவர், உதவி மனப்பாங்கு உள்ளவருக்குத்தான் இந்த கதி நடந்ததாக சொல்லப்படுது. இந்த சம்பவம் இப்படி பதிவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று அதிகாலையில சம்பிக்கவினுடைய பிரேதம் தூக்கில் தொங்கிய நிலையிலையும் அவருடைய மனைவி, மூத்த மகள், அவங்களுடைய பிரேதம் அதே வீட்டுல கண்டெடுக்கப்படுது. உடனடியாக பேராதனிய போலீசார் மோப்பநாயகனுடைய துணையோடு உதவியோடு விசாரணைகளை ஆரம்பிக்கிறாங்க. இது கொலையாக இருக்குமா, தற்கொலையாக இருக்குமா என்ற பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையை முடுக்கிவிட ஆரம்பிச்சாங்க. இப்படி தேடிட்டு போற சந்தர்ப்பத்தில் தான் அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வருது. முதல்ல சம்பிக்கு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது மனைவிக்கும் தனது மகளுக்கும் தூக்க மாத்திரையை கொடுத்து விட்டு குறித்த தினத்தன்று இளைய மகள் பாடசாலை ட்ரிப்புக்கு போய் அந்த இரவு தான் அவ பாடசாலையில இறங்கியிருக்கிறார். பாடசாலைக்கு போய் குழந்தையை கூட்டிட்டு குழந்தைக்கு தூக்க மாத்திரையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா குழந்தைய கொல்ற மனோநிலையில அவரு இல்ல, அந்த குழந்தைய விட்டுட்டாரு. தனது மனைவிக்கும் தனது மகளுக்கும் தூக்கத்துல இருக்கும்போது, மயக்கத்தில் இருக்கும்போது கழுத்தை நெசுக்கி அவங்கள படுகொலை செஞ்சுட்டு இவர் என்ன பண்ணிருக்கிறார்னா தூக்குல தொங்கியதாகத்தான் தெரிய வருது. இளைய மகள் உயிர் தப்பியதாக சொல்லப்படுது. சரி, ஒரு சமூக பிரச்சனையை தீர்க்க வந்த அரசியல்வாதி எதற்காக குடும்பத்தோடு இருக்கின்ற தன்னுயிரை மாய்த்து கொண்ட இந்த சம்பவம் பதிவாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அவர் கைப்பட எழுதிய கடிதம் சொல்லுகிற விஷயம் இதுதான். அதாவது, கடன் தொல்லையினாலும் சுமையினாலும் தான் இப்படியான ஒரு முடிவை நிசாந்த எடுத்ததாக அந்த கடிதத்துல அவர் எழுதியிருக்கிறாரு. அதாவது 50 லட்சம் ரூபாய் கண்டி வர்த்தகர் ஒருவரிடமிருந்து பெற்றதுனால வட்டிக்கு குட்டி அப்படின்னு சொல்லி அந்த கடனும் ஏறியதுனால அந்த கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல தான் வீட்டுல இருந்த காரை வித்து போட்டு 15 லட்சம் மே மாதம் கொடுத்திருக்கிறாரு. மீதி பணத்தை கொடுக்க முடியாததுனால, அடிக்கடி அவர் தொல்லை கொடுத்ததுனால, அழுத்தம் பிரயோகிச்சதுனால இதுல ஒரு போலீசார் உள்ள 5 லட்சம் தந்தாயிண்டா இந்த சொல்லியை நான் முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னதுனால, இதை எப்படி செய்யற, எவ்வாறு செய்த அப்படின்ற பல்வேறு அழுத்தங்களோட வாழ்ந்தவருக்கு மகனுடைய மருத்துவ தேவைக்கு இந்தியாவுக்கு போக வேண்டிய தேவை இருந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளை கடனை கட்ட முடியல, சுதந்திரமாக வாழ முடியல, சிந்திக்க முடியல அப்படின்றதுனால ஒரு அரசியல்வாதியா யாரிடம் கை நீட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு முடிவு அவர் எடுத்ததாக அவருடைய கடிதத்துல எழுதியிருப்பதை பார்க்க முடியுது. இப்போது விசாரணைகளிலும் அது தெரிய வந்திருக்குது. பொருளாதார நெருக்கடி என்பதற்காக தற்கொலை தான் தீர்வுன்னா இன்னைக்கு நாட்டுல முக்காவாசி பேர் இறந்திருக்கணும். அவ்வளோ ஒரு பிரச்சனையில, பொருளாதார நெருக்கடியில இன்னைக்கு மக்கள் வாழ்றாங்க. வாழ்றது லேசி, சாகிறது கஷ்டம். கஷ்டமான ஒன்றை எளிதில் உங்களை செய்யலுமாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில சாதிக்க முடியும் என்பதுதான் நீசா டிவியினுடைய பார்வை. இரண்டாவது விஷயம், கடன்பட்டெல்லாம் அரசியல் செய்ய வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. இன்னைக்கு அரசியல்வாதி நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன? ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு தாங்க, இதுக்கு தாங்க, டொனேஷன் தாங்கன்னு போய் நிற்கிறதுனால குறுக்காட்டி ஓட்டும் போட மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு பணமும் இல்லைன்னு போது கடன் வாங்கி இப்படி செய்ய வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படியான அரசியல் தேவையில்லை என்பதுதான் நீசா டிவியினுடைய பார்வை. விரலுக்கேற்ற வீக்கம் இருந்தால் போதும் என்பதுதான். அடுத்த ஒரு விஷயம் தான் சஜபே கட்சி என்றது ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு பாரிய கட்சி. இந்த கட்சியில இருந்து கொண்டே இந்த ஒரு தனிநபருடைய பிரச்சனையை இவர் தீர்த்திருக்கலாம் என்பதுதான் எனது பார்வை. ஏன் கண்டுகொள்ளாம இருந்தாங்க? ஒரு மன அழுத்தத்தோட வாழுகின்றவர், கடன் பிரச்சனையோட வாழுகின்றவர், இவருடைய வாழ்க்கை பற்றிய எந்த ஒரு புரிதலும் அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு இல்லை என்றால் எப்படி
நாட்டினுடைய பிரச்சனை இவர் தீர்ப்பார்கள் என்பதுதான் மீசா டிவி முன்வைக்கிற ஒரு கேள்வி. எனவே இவர்கள் நினைச்சிருந்தால் இவருடைய பிரச்சனை எளிதாக முடிச்சிருக்கலாம். எனவே அந்த தொகையை செட்டில் பண்ணிக்கலாம், அல்லது அவரோட பேச்சுவார்த்தைக்கு போய் வட்டியை நிறுத்திக் கொள்ளு, ஏதோ ஒரு வகையில் தந்து முடிப்பும் என்ற செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாம். அந்த எஞ்சிருக்கின்ற ஒரு குழந்தைக்கு ஆறுதலை இறைவன் கொடுக்கட்டும், அந்த குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு விஷயம் தான் ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம். அதுதான் கேள்பத்ர பத்மே என்று சொல்றவர், அதாவது கணேமுள்ள சஞ்சீவியை கோர்சுக்குள்ள சுடுறதுக்கான ஏற்பாடு செஞ்சவர், துபாயில இருந்து அனைத்து விஷயங்களும் செய்யறாரு அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தோம் இல்லையா? கேள்பத்ர பத்ம என்ன பண்ணிருக்கிறான்டா, சீனியர் டிஐஜி பிரியந்த ஜெயக்கொடிய போன்ல கொல்லுவன் வெட்டுவன் குடும்பத்தோட அழிச்சிருவன் சொல்லி மிகப்பெரிய ஒரு மிரட்டல விட்டிருக்கிறாரு. ஆனா சிஐடியினர் கேல்பத்ர பத்மனை கைது செய்யறதை விட்டு போட்டு இந்த சீனியர் டிஐஜி இப்போது ஓய்வு நிலையில இருக்கிறவர், நாட்டுக்காப்பான சேவைகளை செஞ்சவர், இவரை கைது செஞ்சு சிறையில போட்டிருக்கிறாங்க. பெருமாச்சரியமான விஷயம். தேடி பார்த்ததுல 7ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. உடனடியாக இவர் என்ன பண்ணிருந்தாண்டா, பதில் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு இந்த தகவலை ஒரு இமெயில போட்டிருந்தாரு. எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, எனக்கு பாதுகாப்பு தேவை, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதே சந்தர்ப்பத்துல தேசபந்து தென்னக்கோணும் ஒரு பதிவை ஒரு கம்ப்ளைண்ட போடுறாரு சிஐடில, எனக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. டிரான் அலஸ் அதே போல சீனியர் டிஐஜியாக இருக்கின்ற லலித் பத்திநாயக்க அவங்களுக்கும் இந்த போன்கள் மிரட்டல் விட்டதாக பல பதிவுகள் சிஐடியில கம்ப்ளைண்ட் அப்பைத்து விழுது. உடனடியாக இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை எஸ்டிஎஃப் படையிலிருந்து கொடுத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதோட மட்டுமல்ல, சிஐடியினருக்கு உத்தரவிட்டாரு, இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக நீங்க விசாரணை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. சானி அபேசேகர் அவங்க இதுக்கு பொறுப்பாக ஒரு பெண் போலீசாரை நியமிச்சு அந்த விசாரணைய அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஊடகவியலாளருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த டிஐஜி ஜெயக்கொடிய தொடர்பு கொண்டும் என்ன நடந்தது ஏது நட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அவர் சொன்னதான், மிரட்டியது உண்மை, ஏசியது உண்மை, படுகொலை செய்வதாக சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா இதை நீங்க மீடியா இஷ்யூ பண்ணிடாதங்க. காரணம் என்னன்னா, பிறகு அதே கேல்பத்ர பத்ம கோல் எடுத்து என்ன மன்னிப்பு கேட்டாரு, சார் மன்னிச்சிங்க, தெரியாம நடந்துட்டு அவசரப்பட்டுட்டு இதை வேற எங்கேயும் சொல்ல வேணாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாச்சு, அதை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாரு. சிஐடியினர் இந்த விசாரணையை முன்னெடுத்ததுனால இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போன் நம்பர் தான். இந்த போன் நம்பர் துபாய் நம்பர் என்பதனால எப்படி இந்த கோல் வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சிஐடியினர் தேட ஆரம்பிச்சாங்க. அப்போதுதான் ஒரு எப்ல இருந்து இந்த ஒரு போன் கோல் எடுக்கப்பட்டதான தீர்மானத்துக்கு அவங்க வராங்க. அப்படியாக இருந்தா இந்த போன் யாருடைய, இந்த சிக்னல் எங்க இருந்துச்சு, எங்க கிடைச்சிருக்குது, எப்படி இந்த பல்வேறு விஷயங்களை தேட ஆரம்பிக்கிற நேரம் தான் இவங்களுக்கு ஒரு தடவை இவங்க கவனிச்சதுல இந்த போன்ல இருந்து ஒரு டேட்டா கால் போக ஆரம்பிக்குது. அந்த டேட்டா காலுக்கான கவரேஜ் என்ன அப்படின்னு தேடி பார்த்ததுல டயலாக் ரவுட்டர்ல இருந்து அது போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டயலாக் ரவுட்டருடைய சிக்னல் எங்க இருக்குன்றது தேடி பார்த்ததுல பானந்துர பிரதேசத்திலே தான் சிக்னல் கிடைச்சதாக பானந்துர பிரதேசத்துக்கு விரைகிறாங்க. இந்த சிக்னலை வச்சு ஒரு வர்த்தகரை கைது செய்யறாங்க. அவருடைய வயது 31. அவரை பிடிச்சி என்ன ஏது என்று கேட்டதுல அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஒரு விஷயம் குறித்து பேசியது கதைச்சதெல்லாம் நான் தான், ஆனா இதை செய்ய சொன்னது டிஐஜி ஜெயக்கொடி தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சிஐடியினருக்கு அளிச்சிச்சு. ஏன் இது பண்ணினாய் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, அவரு தான் சொன்னாரு, ஒரு துபாய் நம்பர்ல இருந்து கேல்பத்ர பத்ம போன்று நீ பேசணும், இப்படி மிரட்டணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உடனடியாக சொன்னாரு, தேசபந்து தென்னக்கோடுக்கும் போனை போட்டு மிரட்டு அப்படின்னு சொன்னாரு, டிரான் அலசையும் மிரட்டு அப்படின்னு சொன்னாரு, லலித் பத்திரனையும் மிரட்டு அப்படின்னு அவரே சொன்னாரு. நான் அப்போது சொன்னேன், தேசபந்து தென்னக்கொண்ட போன் நம்பர் இல்ல, அவருடைய மகன் நம்பர் இருக்குது, பரவாயில்ல அவனை ஒரு மிரட்டு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு எனக்கு அவனை நான் மிரட்டினேன், நான் போன்ல பேசும் பொழுதோ ஒரு லேஞ்சை வச்சு குரல் வழங்காத மாதிரி தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னது இவங்களுக்கு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆல்ரெடி விஞ்ஞான ரீதியான தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள் இவன்ல போய்த்து முடிஞ்சதுனால மேல சொல்லு அப்படின்றதுக்கு கேட்டதுக்கு அந்த ஆசாமி மேலும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து காட்டியிருக்கிறாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு மெசேஜ் அவருக்கு அனுப்பியிருக்கிறாரு. யாரு? இந்த ஆசாமி டிஐஜி ஜெயக்கொடிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியான ஆத்தல் எல்லாம் தரவானாம், மனுஷர்களுக்கு ஹொல்மலாகி போகும் அப்படின்னு ஒரு மெசேஜை அவர் அனுப்பியிருக்கிறாரு. பதிலுக்கு ஜெயக்கொடி அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பிறகு இந்த நம்பருக்கு நீ போன் பண்ணாத, நான் புதிய ஒரு சிம் எடுத்து உன்னோட பேசுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு எவிடன்ஸை வச்சுதான் சீனியர் டிஐஜி ஜெயக்கொடி அவங்களை கைது செஞ்சாங்க. ஆல்ரெடி அவர் வருத்தத்தோட கிட்னி ப்ராப்ளம்ல வைத்தியசாலையில் இருந்த நேரம் தான் அவரை கைது செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு முற்படுத்தினாங்க. நீதிமன்றம் அவரை விளக்குமுறையில் வைக்க சொல்லியிருக்கிறது வருகின்ற 6ஆம் திகதி வரைக்கும் என்பதுதான் செய்தி. டிஐஜி ஜெயக்கொடி எதற்காக இதை செஞ்சாரு அல்லது வேறு யாரும் திட்டமிட்டு இப்படியான ஒரு விஷயத்துல சிக்க வச்சாங்களா, பல்வேறு விஷயங்கள் வலுக்க
ஆரம்பிச்சிருக்குது. கெசல் பத்திர பத்மே உடனடியாக லலித் பத்நாயக் அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறாரு, சார் நீங்க எல்லாம் அரசு அதிகாரிகள், உங்களை ரொம்ப மதிக்கிறோம். எனக்கும் பாத்தாள குழுக்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு வியாபாரி தான். ஆனா போதைப் பொருள் வியாபாரம் என்பது எனது 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 வியாபாரம் கிடையாது. அப்படி இருக்குமாக இருந்தால் நான் போலீஸ்ல சரணடைஞ்சு நீங்க தார தண்டனையை நான் பெற்றுக்கொள்வேன். நான் செஞ்ச ஒரே ஒரு வேலை, கணேமுள்ள சஞ்சீவியை போட்டதுக்கான காரணம் எனது தந்தையை படுகொலை செஞ்சான், அதுக்கு அவரை நான் பழி தீர்த்தது மட்டும்தான். இதோட முடிஞ்சு போச்சு. இந்த போன் பண்ணி மிரட்டுற வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் இதுல சம்பந்தமும் கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னதாக லலித் பத்நாயக்க சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் இது குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்தி இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.